நம்ம சரோஜா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். யாரால? எல்லாம் ஒண்ணால. அப்பா, மாமாவை ஏன் கோச்சிக்கிறீங்க? நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நீ ஏமா ஒண்ணு நொந்துக்கிற? எல்லாத்துக்கும் நானும் ஒண்ணு தானே காரணம். மாமா, நானே நொந்து போய் வந்திருக்கேன். போன இடத்துல சரோட மாமியாரும் மாணிக்கமும் ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. பேசாம என்ன பண்ணுவாங்க? வளர்ந்து இருக்கிற மாடு மாதிரி வியாபாரம் வேற பண்ற. அசல் நாய்க்கு போலி நாய்க்கு வித்தியாசத்தை முட்டாள். ஆமா, நான் தான் ஏமாத்துட்டேன்னு சொல்றேன்ல. அவசரப்பட்டு அவர் ஏமாளிதான். உங்களுக்கே தெரியாதா? தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு காரியம் பண்ணுவேனா? மாமா, அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நான் உங்களை நம்புறேன். நீங்க தெரிஞ்சே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. நீ என்ன நம்புறிய? ரொம்ப சந்தோஷம் சொல்ற. உன் மேல சந்தேகப்படாம என்னடா பண்ணுவாங்க? உன் நடவடிக்கை அப்படி இருக்குது. அன்னைக்கு என்ன பண்ண? மூக்க பிடிக்க குடிச்சு போட்டு தள்ளாடிக்கிட்டு தெருவில் வா. ஊரே நின்று வேடிக்கை பார்த்திய மனம் போச்சு. வீட்டுல 3 பொண்ணு கல்யாணமாக இருக்காங்கன்னு கொஞ்சமா சோழ இருந்துச்சு அவனுக்கு. நீ பண்ற ஒவ்வொரு வேலையும் இப்படித்தான் இருக்கு. உன்னை எப்படி நம்புறது? ஒரு பக்கத்து பையன். என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன மன்னிச்சிரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உங்க மேல எந்த தப்பும் இல்லை மாமா. நீங்க என்ன பண்ண முடியும்? ஏன் நேரம் அப்படி. லீலா, எனக்கு வெளி மனுஷங்களை பத்தி கவலை இல்லை. இந்த வீட்டில் உள்ள யாரும் என்ன சந்தேகப்படக்கூடாது. நீ என்ன நம்புறல்ல? தெரியல மாமா, எப்படியோ சரோக்கா லைஃப் போயிடுச்சு. நம்புறேன் மாமா, நான் உங்களை நம்புறேன். நம்பி தானே என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க நல்லவர்னு நம்புறேன். என் மேல பாசம் உள்ளவர்னு நம்புறேன். மத்தவங்க தான் மாமா நீங்க முரடன்னு நம்புறாங்க, அவசர புத்திக்காரன்னு நம்புறாங்க. ஏன் நீங்க ஒரு ஏமாத்துக்காரன்னு கூட நம்புறாங்க மாமா. மாமா, இந்த ஊரு உங்களை பார்த்து பரிதாபம் மட்டும்தான் படும். ஆனா உங்களே நம்பி வந்தனா எவ்வளவு பாதிக்கப்படுற கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மாமா. ஏன் மாமா இன்னும் ஏமாளியாவே இருக்கீங்க? ஏன் மாமா போலி நகையை வாங்கிட்டு வந்து இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்க? ஊர் உலக இதை நம்புமா? இப்பவாவது இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்புள்ளவரா நடந்துக்கங்க மாமா. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் மாமா. நீங்க தான் எனக்கு உலகம். எனக்கு வேற எதுவும் தெரியாது மாமா, வேற எதுவும் தெரியாது. எனக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியாது மாமா. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திருட்டு கண் என்று அர்த்தம். விஜய் அனுபவ பார்த்த வந்தானா? அவங்க ஒன்லி ரியாக்ஷன் தானா? சரி, நான் வரேன். என்னம்மா விஜய், உடம்பு சரியில்லையா? இல்ல டாக்டர். நோ மை சைல்ட். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஆனால் நாங்கள் யார்கிட்ட வேணால் போய் சொல்லுவோம். கண்டாக்டராக இருந்தாலும் நானும் ஒரு டாக்டர் தானே. எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை டாக்டர், கொஞ்சம் லேசாக தலைவலி, அவ்வளோதான். எப்போலேருந்து? 5 நிமிஷமா. அதாவது நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்து, அப்படி தானே? இதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன டாக்டர்? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். நான் இப்போ வெளியே போகிறேன். ரிலாக்ஸ்டாக இரு, வேலை எதுவும் செய்யாத, எல்லாம் சரியாயிடும். பட்டா? கண்ணே கலைமானே கண்ணி
ஹலோ. எங்க டாக்டர் இல்ல? டாக்டர் வெளியில போயிருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும். நீங்க வேணா போயிட்டு அப்புறமா வாங்க. நோ ப்ராப்ளம். நான் அவரை பார்க்க வரல, உன்னை தான் பார்க்க வந்தேன். ரொம்ப நாளாவே நான் உன்னை தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். ஏன் விஜய் இப்படி எப்ப பார்த்தாலும் பூனை கண்ண முன்ன மாதிரி பேசாம இருக்க? என்ன பிடிக்கலையா? உங்களுக்கு என்னதான் வேணும்? உண்மை. நீ உண்மை பேசணும். ஏன் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவாய்ட் பண்ற? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப அயோக்கிய மாதிரி இருக்கனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? நீ என்கிட்ட நடந்துக்கிற விதம் என்ன இப்படிதான் பேச வைக்குது. என்னோட நிலைமைக்கு நான் இப்படிதான் உங்ககிட்ட நடந்துக்க முடியும். என்ன என்ன பொல்லாத நிலைமை என்கிட்ட சொல்லு. என்ன விஜய்? 5 பேர், 5 பொண்ணுங்க, கஷ்டமே வாழ்க்கைன்னு போராடுற அப்பா. என்னதான் வறுமை இருந்தாலும் இது வரைக்கும் நாங்க கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை, இதுதான் என்னோட சூழ்நிலை. புரிஞ்சுக்கோங்க. விஜய், என்ன லவ் பண்றதுனால உனக்கு எந்த பாதிப்பும் வராது விஜய். வரும். நான் ஒருத்தி காதலிச்சா என் கூட பிறந்தவங்க அத்தனை பேரையும் பாதிக்கும். எந்த காலத்துல இருக்க விஜய்? இப்பெல்லாம் லவ் பண்றது ஒரு கௌரவமான விஷயம். அதெல்லாம் சினிமாவிலையும் புத்தகத்திலையும் மட்டும்தான், நடைமுறைக்கு இல்ல. என் அப்பா யார பார்த்து கட்டிக்க சொல்றாரோ அவரை கட்டிக்கிட்டு செட்டில் ஆகிறது தான் என் குடும்பத்துக்கு நல்லது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல, உதவி பண்ண நினைக்கிறேன். காலம் பூரா உன்னை வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் விஜய். விஜய், கொஞ்சம் நிதானமா குழப்பம் இல்லாம யோசிச்சுப்பார். உங்க அக்காங்க 2 பேருக்கும் உங்க அப்பா தான் ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் பார்த்து ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனா உங்க அக்காங்க 2 பேரும் இப்ப அப்படி ஒன்னும் சந்தோஷமா இல்லையே. அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக கழுத்தை நீட்டி அவங்க கஷ்டப்படுறத நீ டெய்லி பார்த்துட்டு தானே இருக்க. விஜய், உன்னை நீயே ஏமாத்திக்காத. என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம மூர்க்கமா காதலியே ஒதுக்காத. காதலை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண விஜய், அப்புறம் தன்னால நீயே அதை ஏத்துப்ப. ஏன் விஜய், இப்ப நான் சொல்றது சரிதானே? சொல்லு விஜய், சொல்லு. நீ பேசாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் லேசா கொஞ்சம் தலையாதாட்டு, இல்லாட்டி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் விஜய். விஜய் விஜய் ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. எம்மடி எம்மா. ஐயோ விஜய், நான் என்ன. தேங்க்யூ, பாய். सोमोवा एतस्य राज्यमाधत्ते यो राजा सम्राज्यो वसामे नरजते देवसभामेतानि हविगुंसि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः स एवास्मै सवान् प्रयच्छन्ते तयेनं वनस्सवन्ते राज्याय देवसो राजा भवति अघोरेभ्यो अघोरेभ्यो अघोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि முந்து முருக வேள் முந்து என்றனையாளும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும். எப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்குங்க. அதான் பாக்குறீங்களே, மெட்ராஸ்ல உங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏங்க, உங்க முகத்துல அந்த பழைய சந்தோஷத்தை பார்க்க முடியலையே. அப்படியா? எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே. ஒருவேளை கல்யாணம் ஆயிட்டதுனால அப்படி தெரியுதோ என்னவோ. ஏங்க, கல்யாணம் ஆனாலே கஷ்டம்தானோ? ஏன் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நம்ம ட்ரஸ்டி ஒரு தடவை பொண்ணு இருக்கு கட்டிக்கிறியான்னு கேட்டாருங்க. பரவாயில்லையே. இதுல உங்க அப்பா அம்மாவுக்கு சம்மதம் தானே? எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க. நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. என்னை வளர்த்ததெல்லாம் எங்க அத்தை தான்.
அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. அவங்க ஊர்ல இருக்காங்க. சாரிங்க. அது பரவாயில்லைங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு கஷ்டம் வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. இது பாருங்க, நீங்க உங்க கஷ்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா பிறந்துட்டாலே ரெண்டாம் பட்சமா பாக்குற இந்த உலகத்துல ஏதோ ஒரு ஊர்ல அண்ணன் தம்பிங்களோட பிறந்து நல்லது கெட்டதுகளை பங்கு போட்டுக்கிட்டு அப்பா அம்மா தான் உலகம்னு வாழறப்போ வயசுக்கு வந்துடுறா. வயசுக்கு வந்துட்டா இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும்னு எத்தனையோ கட்டுப்பாடுகள். அவ சந்தோஷப்பட்டாலும் அதுவும் ஒரு வட்டத்துக்குள்ளன்னு தான் ஆயிடும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வரிசையா மாப்பிள்ளைங்க ஏதோ கண்காட்சியில வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போவாங்க. இவனுக்கு பிடிக்குமா அவனுக்கு பிடிக்குமான்னு தெரியாம இவ முழிச்சுக்கிட்டு இருப்பா. திடீர்னு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பிறந்த இடம், அப்பா அம்மா, சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு முன்ன பின்ன அறிமுகமில்லாத திடீர் சொந்தங்களோட அவ புருஷன் வீட்டுக்கு போறா. சடங்கு சம்பிரதாயம்னு தன்னை வலுக்கட்டாயமா அந்த வாழ்க்கையில திணிச்சுக்கிறா. புகுந்த வீட்டுல மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கணும், நாத்தனார் கிட்ட எப்படி நடந்துக்கணும், சொந்த பந்தங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவ தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்க எல்லாரும் நல்லவங்களா அமைஞ்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா கஷ்டம்தான். 1000 உறவுகள் கஷ்டப்படுத்தினாலும் புருஷங்கிற உறவு நல்லா அமைஞ்சிட்டா போதும். அவனை நம்பிதானே ஒரு பொண்ணு வாழ போறா. அந்த உறவு நல்லா அமையலன்னா அவ வாழ்க்கையே நரகம்தான். அவ அவ என்னங்க பெருசா எதிர்பார்க்க போறா? சந்தோஷமோ துக்கமோ தன் புருஷன் தன்னோட பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை தந்தாலே போதும். காலம் பூரா அவனோட அடிமையாவே இருப்பா. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷங்கிற உறவை நம்பி வர அந்த பொண்ணுதான் கல்யாணத்தை நினைச்சு பயப்படணும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? கல்யாண வாழ்க்கையில நிறைய எதிர்பார்த்து ஏமாந்துட்டீங்களா? இல்லைங்க, நான் எப்பவும் எதையும் பெருசா எதிர்பார்த்ததில்ல. ஆனா நிறைய எதிர்பார்ப்புகளோட வர பொண்ணுங்களை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை நம்பி வர பொண்ண சந்தோஷமா வச்சுக்கோங்க. நான் வரேன். உன்னை நம்பித்தானே செய்ய வாங்குறேன். இப்படி பண்ணிட்டியா? என்னையா சொல்ற? கவலை நகையை கொடுத்து ஏமாத்திட்டியா? என்னையா நடு ரோட்ல மறிச்சு என்னென்னமோ வளரனா? நான் வளரனா? உங்கள்ட்ட பணம் கொடுத்து நகை வாங்கல? ஆமா, பணம் கொடுத்த நகை வாங்கினேன். இல்லன்னு யார் சொன்னது? யோ, அது கூலி நகை. அதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணா போச்சு தெரியுமாயா உனக்கு? ஏய், கையெடு மரியாதையா. உன்னை நான் 2ல 1 பார்க்க விட மாட்டேன். என் பணத்தை ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடு. டேய், காசு கொடுத்து செயின் வாங்கிட்டு இத்தனை நாள் கழிச்சு வந்து புதுசா கதையா விடுற. டூப்ளிகேட்டா செயினா? ஏண்டா இத்தனை நாள் என்ன பண்ண? என் கோவத்தை கிளப்பாத. என்ன பண்ற? நீ மட்டும் தும்முறா பேசுறியா? என்னடா மிரட்டுற? இப்ப என்னடா செய்யணுங்கிற? ஒழுங்கா என் பணத்தை கொடு, இல்லன்னா ஒழுங்கான நகையை கொடு. முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா.
என்ன மாமா இது கோலம்? குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா போ. மாமா என்னாச்சு? கேக்குறல்ல, என்னாச்சு மாமா? என்ன இதெல்லாம் சொல்லுங்க மாமா. ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? இந்தாங்க மாமா. என்ன மாமா இது? கிழிஞ்ச சட்டை, கன்னத்துல காயம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. போலி நகையை கொடுத்து ஏமாத்தினால அவனை நான் பார்த்தேன். தனோ முதல்ல என் பணத்தை திருப்பி கொடுத்துதான் கெஞ்சி தான் கேட்டேன். அப்புறம் அவனை அடிச்சிட்டீங்களா?